இப்படிப்பட்ட உபதேசத்தை குணசாலியான ஸ்திரீயை குறித்து தன்னுடைய சொந்த குமாரனுக்கு அவள் சொல்ல முடியாது. ஆகையால் அவள் குணசாலியான ஸ்திரீயாய் மாறி, யாரு? பெத்சேபாள் மாறி இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என் மனைவி மாறவே மாட்டாங்க. சில நேரத்தில் பேசும்போது சொல்லுவாங்க, எல்லாம் அவன் மேலதாங்க தப்பு, அவளுக்கு சொல்லுங்க போதும், எனக்கு வேணாங்க, அவ சரியானா எல்லாம் சரியாயிடும், என்னுடைய பகுதியில் ஒண்ணு தப்பே கிடையாது அப்படின்னுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும், எந்த தவறுகள் நடந்திருந்தாலும், எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கண்டிப்பா அதை ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். மனம் திரும்பி உண்மையாய் ஆண்டவரிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் சீர்பொருந்தும் போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாகிறது, ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமைகிறது. ஆச்சரியப்படாதீர்கள், பெத்சேபாள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக மாறினாள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவள் தான் இங்கு போதித்துக் கொண்டிருக்கிறாள் தன்னுடைய குமாரனுக்கு. எதை குறித்து போதிக்கிறாள்? ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து அவள் போதிக்கிறாள். அவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து போதிக்கிறாள். எந்த சூழ்நிலையிலே, எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த நேரத்திலே இந்த போதனை கொடுத்தாள் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை கவனிப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். ராஜாவாகிய லேம்வேலுக்கு அடுத்த வசனங்கள். அவள் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. நீங்கள் நினைக்கலாம், என்னையா சாலமோனுக்கு பெத்சேபாள் அவனுடைய தாய் போதித்த உபதேசங்கள் என்று சொன்னீர்களே. ஆனால் இங்கு ராஜாவாகிய லேம்வேலுக்கு அடுத்த வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த லேம்வேல் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். இதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர் பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி அநேகர் சொல்லுகிறார்கள், இது லேம்வேல் என்பது இன்னொரு ராஜாவல்ல, இந்த லேமுவேல் என்கிறது சாலமோன் தான் தன்னுடைய தாய் செல்லமாக அவனுக்கு அழைக்கும்படியாய் கொடுத்த பெயர். அது லேமுவேல் என்கிற பெட் நேம். நம்முடைய வீடுகளில் பிள்ளைகளுடைய பெயர் ஒன்னா இருக்கும், நம்ம கூப்பிடுறது இன்னொன்னா இருக்கும், செல்லமா இன்னொரு விதத்தில் நாம் கூப்பிடுவோம். சாலமோன் ராஜாவா இருந்த போதிலும் கூட அவன் மாட்சிமை நிறைந்தவனாக, தேசத்தை ஆளக்கூடியவனாக, பெரியவனாக இருந்த போதிலும் கூட அவனுடைய தாய்க்கு அவன் எப்பவுமே லேமுவேலாக, அவனுடைய பெட் நேமை வைத்து அழைக்கப்படியாக அவனுடைய தாய்க்கு அவன் எப்போதுமே ஒரு தன் குழந்தையை போல அவன் இருந்து வருகிறான். லேமுவேல் என்கிறது அந்த ராஜாவாகிய சாலமோனையை குறிக்கிறது என்பது நிச்சயம். ஆக ராஜாவாகிய சாலமோனுக்கு அடுத்த வசனங்கள், அவனுக்காக கொடுக்கப்பட்ட உபதேசங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே சில காரியங்களை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில, எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த நேரத்திலே இந்த உபதேசங்கள் கொடுக்கப்பட்டன என்று. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷம் திருப்போம், மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் வருவோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துக்கு நான் அவ்வளவு வாசிக்க போறதில்லை. 1ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக நான் சொல்ல போகிற காரியங்கள் அடங்கி இருக்கிறது. தாவீதுக்கு பல மனைவிகள் உண்டு. அதிலே ஒரு மனைவியின் குமாரனாகிய அதோனியா என்பவன் தான் ராஜா ஆவேன் என்று சொல்லி, வசனம் 5, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று ஒரு காலம் அவனை கடிந்து கொள்ளவில்லை. ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா, ஆகீத் என்பது தாவீதினுடைய இன்னொரு மனைவி, அவனுக்கு பிறந்தவன் தான் அதோனியா. அவன் தன்னை உயர்த்தி தான் ராஜா ஆக வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அவன் பக்கம் சேர்த்து கொண்டு ஒரு ரிவோல்ட், ஒரு முரட்டாட்டம் பண்ண ஆரம்பித்தான், தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி. அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவனுடைய தகப்பன் இந்த காரியத்தில் மட்டும் கடிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அவனை ஒரு காலம் எதை குறித்தும் கடிந்து கொள்ளாமல், டிசிப்ளின் பண்ணாமல், கடிந்து கொள்ளுதல் இல்லாமல், சரியான வழியை காண்பிக்காமல் அவனை வளர்த்து வைத்தபடியினால், ஒரு காலம் எதை குறித்தும் அவனை கண்டியாமல் இருந்தபடியினால் அதோனியா இப்படிப்பட்ட தீமையான காரியங்களில் இறங்குகிறவனாய் அவன் இருந்தான். அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலேமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தன்னுடைய அழகு, கவர்ச்சி, கரிஸ்மா மூலமாக மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடியவனாய் அவன் இருந்தான், தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளக்கூடியவனாய். அவனை பார்த்த ஒரு பெரிய ராஜா போல அழகு வாய்ந்தவனாக அவன் இருந்தபடினாலே மற்றவர்கள் அவனோடு கூட சேரும்படியாக வாய்ப்பு இருந்தது. அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும், யோவாப் என்று சொன்னால் தாவீதினுடைய யுத்தத்திற்கெல்லாம் தலைமை வகித்து தலைமை போர்ச்சேகவனாக ஒரு ஜெனரல் கமாண்டர் மாதிரி இருந்தவன் தாவீதினுடைய சேனையிலே. யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான்.
இந்த மெயின் ஆளு ரெண்டு பேரு, யோவாபு, அபியாத்தார், இவர்கள் இரண்டு பேரையும் பிடித்து அவர்களோட ஆலோசனை பண்ணி அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி வந்தார்கள். இவன் ராஜாவாகும்படியாக அவனுக்கு அவர்கள் உதவி வந்தார்கள். இப்படி ஒரு புரட்சி அவன் உண்டு பண்ணி தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி எண்ணி ஒரு புரட்சியை கிளப்பி கொண்டிருந்தான். நாத்தான்வேல் என்னும் தீர்க்கதரிசி இதை அறிந்து நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி இதை அறிந்து அவன் பெத்சேபாளிடத்தில் வந்து, இப்படி நடக்கிறதே, இப்படி ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறதே, உனக்கு அது தெரியுமா? இதை குறித்து தாவீது ராஜாவிடத்தில் இப்ப முறையிட வேண்டுமே, இது சரியல்லவே என்று சொன்னான். ஏன் சரியில்லை என்று சொன்னால், சில காலத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் தாவீதினிடத்தில் பேசினார், சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? தாவீது ராஜா தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தான். அது அவனுக்கு பெரிய ஆசை. அவன் ஒரு கூடாரத்தை போட்டு தேவனை தொழுது கொண்டு வந்தான். அவனுடைய கூடாரத்திலே தான் முதலாக பாடல்களும் ஆடல்களும் பெற ஆரம்பித்தது. பாடல்கள், ஆடல்கள், இப்படிப்பட்ட காரியங்களோடு தேவனை துதித்து வந்தார்கள். பாடுவதற்கென்று, இசைக்கருவியில வாசிப்பதற்கென்று முழு நேர ஊழியரை அமர்த்தி இப்படியாக சிறப்பாக பாடல்களோடு கூடிய அருமையான ஆராதனைகளை அவன் அங்கே தன்னுடைய கூடாரத்தில் செய்து வந்தான். ஆனால் தேவனுக்கென்று பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தனக்கு ஆசை இருந்தது. அப்போ அந்த நேரத்திலே தேவன் அவனை நோக்கி ஒன்னு சொல்லுகிறார். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 11 வசனங்கள். அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எழுதி வைத்துக் கொண்டால் போதும். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 6 11 வசனங்கள். தேவன் சொல்லுகிறார், நீ எனக்காக தேவாலயத்தை கட்ட போகிறதில்லை, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்தான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிற வேளையிலே அவன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று தேவன் சாலமோன் தான் பிறகு ராஜாவாக வருவான் என்பதை திட்டவட்டமாக தாவீதுக்கு வெளிப்படுத்தி வைத்திருந்தார். மற்ற பிள்ளைகள் அல்ல, சாலமோன் தான். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு சாலமோனின் பேரிலே இருந்தது. அவன் தான் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். அதன்படி அவர் அதை வெளிப்படுத்தி இருந்தார். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசிக்கு இது தெரிந்தது. ஆகையால் நாத்தான் வந்து பெத்சேபாளிடத்தில் சொல்லுகிறான், இப்படி இருக்கும்போது தேவன் திட்டவட்டமாக சாலமோன் தான் ராஜாவாக வர வேண்டும் என்று வெளிப்படுத்தி இருக்கும்போது எப்படி அதோனியா ராஜாவாக வரலாம்? அவன் தன்னை ராஜாவென்று எப்படி அழைத்துக் கொள்ளலாம்? ஆட்களை கூட்டி வைத்துக் கொண்டு பெரிய பாட்டி வைத்து நான் இப்பொழுது ராஜா என்று அவன் தன்னை பறைசாற்றிக் கொண்டு திரிகிறானே, இது கூடாது என்று போய் தாவீது ராஜாவிடத்தில் சொல் என்று சொல்லுகிறார். உடனே பெத்சேபாள் தாவீது ராஜாவிடத்தில் சென்று முறையிடுகிறாள். என்ன முறையிடுகிறாள்? அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவனுக்கு நினைவுபடுத்துகிறாள். இதை நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையில அதை வாசிக்கிறோம். பெத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் குமாரனாகிய சாலமோன், உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருந்தீரே, சாலமோன் தான் ராஜாவாக வருவான் என்று. அதன்படி இப்பொழுது நடக்கவில்லையே, இப்படி ஒரு திட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி முறையிட்டால் உடனடியாக ராஜா தன்னுடைய ஆட்களை அழைத்து தன்னுடைய மகனாகிய சாலமோனை அழைத்து வரும்படி சொல்லி அவனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு வந்து அவனை ராஜா என்று அறிவித்து அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கும்படியாக கட்டளையிட்டான். அப்படியே அவனை அழைத்து வந்தார்கள். அவனை தெரு தெருவாக அழைத்து வந்து அவனை ராஜாவென்று ஊர் முழுக்க சொல்லி அவனை ஆசாரியர்கள் அவனை அபிஷேகித்து அன்றைக்கு அவனை ராஜாவாக்கினார்கள். ஆனால் சாலமோன் ராஜாவோ ஒரு இளம் வயது வாலிபனாக ஒரு சிறு பையனை போல் இருந்தான். அந்த வேளையில் அவன் ராஜாவாக்கப்பட்ட போது ஒரு சிறு பையனை போல் இருந்தான். ராஜாவுக்குரிய ஒரு மனப்பக்குவமோ வளர்ச்சியோ அவனிடத்திலே காணப்படவில்லை. ஒரு சிறு பிள்ளைக்குரிய மனப்பக்குவமும் வளர்ச்சியும் தான் அவனிடத்திலே காணப்பட்டது. ராஜாவாக அவனை அழைத்து வந்து ஊர்வலம் வந்து அவனை அபிஷேகித்து அவனை ராஜாவென்று அறிக்கை செய்து அறிவித்து எல்லாம் முடிந்த பிறகும் கூட அவனுக்கு சிறு பிள்ளையின் குணம்தான் இருந்து வந்தது. அந்த நேரத்திலே பெத்சேபாள் தாவீது தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிறான். கர்த்தரின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பாய் சாலமோன் ஆகிய உன்னுடைய குமாரனை தான் ராஜா ஆக்குவேன், அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று சொன்ன உடனே பெத்சேபாள் தாவீது சாலமோனிடத்தில் ஓடி வருகிறாள். அப்பொழுதுதான் இந்த உபதேசத்தை அவனுக்கு கொடுக்கிறாள். அப்பொழுது அவள் கொடுத்த உபதேசம் தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே அடங்கி இருக்கிறது. அப்பொழுது அவனிடத்தில் வந்து அவள் சொல்லுகிறாள், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனையின் புத்திரனே. ஏன் இத்தனை தடவை சொல்றா?
ஆங்கிலத்துல கூட அது அவ்வளவு சரியா வரல. ஆனா எபிரேய பாஷை தெரிந்தவர்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற எபிரேய பாஷை தெரிந்தவர்கள் அந்த 2ஆம் வசனத்திலே என்ன அடங்கி இருக்கிறது என்பதை மிகவும் அருமையாக சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது? ஓ மை சன், மை சன் ஆஃப் மை womb, the son of my vows என்று சொல்ற. ஓ மை சன், ஓ மை the son of my wombs, ஓ the son of my vows என்று மறுபடியும் சொல்லுகிறாள். சில காரியங்களை பாருங்க, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்க முடியாது. சில காரியங்களை சரியாக மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். ஆகையால் சில அர்த்தங்கள் சரியா வரல. ஆனா எபிரேய பாஷையிலிருந்து சொல்லுகிறார்கள், அவள் தன்னுடைய மகனிடத்தில் வருகிறாள். அவன் சிறு பையனை போல உட்கார்ந்து கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற மனதை உடையவனாய் இருந்து சிறு பிள்ளைத்தனமாய் இருக்கிறான். அவனை பார்த்து, ஒரு பிள்ளையை பார்த்து கவனிக்காம, நாம் சொல்லுகிறத கவனிக்காம அலட்சியமாய் சிறு பிள்ளைத்தனமா இருக்கிற பையனை பார்த்து இப்படி பிடிச்சு கன்னத்துல அரைஞ்சு, மகனே, ஓ என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனையின் புத்திரனே என்று திருப்பி அரைஞ்சு. அது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜாய்சாமி நீங்க காமிச்சாதான் வழங்க. அது பண்றதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருக்காரு. வந்து மகனை பாக்குறா, சின்ன பையன் மாதிரி இருக்கிறான் பையன். ஒண்ணு உருப்படாத்தனமா, கேலியும் கூத்துமா, நேரத்தை போக்கிக்கிட்டு ராஜா என்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமா வாழ்ந்து கொண்டு சிறு பையன்கள் பண்ணுகிற காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிற பார்த்து, என் மகனே அப்படின்னு அறையறான். 2 போடுறான். என் கற்பத்தின் குமாரனே. அப்ப கூட அவங்க காணிக்கல, என்னமா சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வேற வேலை இல்லையா, சும்மா வந்து இதேதான் வேலை. திருப்பி அறையறான். என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லுகிறார். எபிரேய பாஷையை தெரிந்தவர் சொல்ற, உண்மையாக பெத்சேபாள் வந்து அறைவதை அவனை உலுக்கி எடுத்து, அந்த சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறவனை உலுக்கி எடுத்து தன்னுடைய போதனைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை உலுக்குகிற வசனம் அது. அதைத்தான் தமிழிலேயும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க முடியாதபடி இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். அவ உண்மையா சொன்னது என்னன்னா, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனின் புத்திரனே, கவனிடாப்பா ராஜா, நீ விளையாட்டுத்தனமா இருக்காத, இங்க கவனி, கொஞ்சம் சீரியஸா இரு. இப்ப நீ ராஜாவாக போகிற, உன்னுடைய தகப்பன் மரிக்க போகிறார், வயதாகி தன்னுடைய படுக்கையில கிடக்கிறார், அவர் எனக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், அவர் சொன்னார் நீதான் ராஜாவாக வேண்டும் என்று, அதுதான் தேவனுடைய சித்தம். ஆகையால் உனக்கு முக்கியமான போதனைகளை கொடுக்க விரும்புகிறேன், கொஞ்சம் கவனி. பாவம் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, என்னடா அது பெரிய வம்பா இருக்குது, நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா ரொம்ப சீரியஸா பேசுறாங்க, சீரியஸா இருக்க வேண்டிய வயசாயுது அப்படின்னு எல்லா டீனேஜர்ஸை போல சிறுபிள்ளைத்தனமாக அவன் இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இந்த போதனைகளை சொல்லுகிறார். அவன் சிறுபிள்ளைத்தனமாக இருந்து கொண்டு சிறு பையன்கள், அதான் சிறு பையனா ரொம்ப சின்ன பையன் இல்ல, வாலிப பையன்கள், பள்ளிக்கூட உயர்நிலை வகுப்புகளில் படிக்கிறவர்கள் மற்றும் கல்லூரியிலே நுழைந்திருக்கிறவர்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அது போலதான் அவன் நடந்துகிட்டு இருக்கிறான். அவனிடத்தில் 2 பிரச்சனையும் முளைக்க ஆரம்பித்து விட்டது. சாலமோன் இடத்துல அம்மாவுக்கு தெரியுது. அது பையனுக்கு பிரச்சனைனா அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும். பசங்க நினைச்சுக்கிறது அம்மாவுக்கு தெரியாதுன்னு, கண்டிப்பா தெரியும். அம்மாவுக்கு தெரியுது 2 பிரச்சனை இந்த பையன்கிட்ட இருக்குதுன்னு. ஒன்னு, இவன் பெண் பித்து பிடித்து அழிந்து கொண்டிருக்கிறான், பெண்கள் பின்னால அழைத்து கொண்டிருக்கிறான். சிறு பையன் ரோட்ல போனா பொண்ணை முறைச்சு பாக்குறது, விசில் அடிக்கிறது, இப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொஞ்சம் போற வர்ற பெண்களை எல்லாம் பாக்குறது, இப்படியே எங்க பெண்கள் கல்லூரி பக்கத்துல நின்று அங்க நின்று பாக்குறது, அப்புறம் எங்க வீடு மாடி மேல நின்று பாக்குறது, ஜன்னல் வழியா இப்படிப்பட்ட ஒரு பையனா இருக்கிறாங்க. பெண் பித்து பிடித்து அலைகிறான். 2வது, இன்னொரு காரியத்தை அவன் செய்ய முயற்சி எடுக்கிறான். சிறு பையனுக்கு பாருங்க, வாலிப வயதை அடையும் போது சில காரியங்கள் அவர்களுக்கு சோதனையாய் அமைகிறது. சில காரியங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறார்கள். ஒரு விஷயம் பெண்கள் விஷயம். யாராவது ஒரு பெண்ணிடத்துல ஸ்நேகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட உறவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறது, எப்படி இருக்குது இது அப்படின்னு. இன்னொரு காரியம் குடியையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எப்படி சோதிச்சு பார்ப்போமே, குடிச்சா எப்படி இருக்குது. 4 பசங்களோட சேர்ந்துட்டு ஜாலியா போய் 2 தடவை குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ஜாலியா தான் இருந்து பார்க்கலாமே, என்னதான் இருக்குது. எல்லாம் சொல்றாங்கல்ல, நான் குடிச்சேன், அங்க போனேன், இங்க பண்ண, இதை பண்ண, நான் இப்படி பண்ண அப்படி பண்ண, பெரிய சாதனை மாதிரி சொல்றாங்கல்ல, நாமளும் 2 குடி குடிச்சு பார்ப்போம், நாமளும் 2 பொண்ணு பின்னால அலைஞ்சு பார்ப்போம் அப்படி என்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு போதிக்கிறாள். 3 முதல் 9 வசனங்கள் அவனுக்கு அதை குறித்து சொல்லுகிறாள். வாசிப்போம், கவனிங்க. 3 முதல் 9 வசனங்கள். அவனுடைய அட்டென்ஷன் கிடைச்சிருச்சு அவளுக்கு. 2ஆம் வசனத்துல உலுக்கி எடுத்துறா, கவனிடா ராஜான்றா.
3வது வசனத்துல சொல்றா, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. 2 பிரச்சனை அவனுக்கு. ஒன்னு ஸ்திரீகள், பெண்கள். பெண்ணை பார்த்தா விசில் அடிக்கிற வயசு ஆயிடுச்சு. இப்போ பெண்ணை பார்த்தா பின்னாலேயே ஓடுற வயசுக்கு வந்துட்டான் பையன். பெண்ணை பார்த்து தேடி அலைஞ்சு திரிஞ்சு நாசமா போகிற, அப்படி சீர்கெடுகிற ஒரு நிலைக்கு, அப்படிப்பட்ட காரியங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுகிற ஒரு நிலைக்கு அவன் வந்திருக்கிறான். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ராஜாக்களை கெடுக்கும் காரியம்னா அது ஸ்திரீகளும் குடிபோதையும். பின்னால சொல்றா பாருங்க, 4ஆம் வசனத்து ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே என்று சொல்றதோடு சரி. அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்திலிருந்து ஸ்திரீகளை பற்றி பிரத்யேகமாக 31வது வசனம் வரைக்கும் போதிக்கிறார். 22 வசனங்கள் ஸ்திரீகளை குறித்து போதிக்கிறாள். ஆனால் 3ஆம் வசனத்திலிருந்து குடிபோதையை குறித்து சொல்கிறார். வாசிப்போம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கெடுக்கும் காரியங்களும் வழிகளையும் கொடாதே. 2 பிரச்சனையும் சொல்லுகிறார். முதல்ல 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் முக்கியமாக மதுபானத்தை குறித்து சொல்கிறார். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேம்வேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. அவன் பாவம் உட்கார்ந்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா அது பெரிய வம்பா போச்சு, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு இந்த அம்மா ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மதுபானம் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மற்றவர்களை அரசாளுகிறவர்களுக்கும் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கும் நிச்சயமாக மதுபானம் கூடாது. ஏனென்றால் ஒன்று, அவர்கள் நியாயம் தீர்க்கும் விதத்தை அது பாதிக்கிறது. நியாயம் தீர்க்கும் விதத்தை அது பாதிக்கிறது. ஒரு பிரச்சனையை சரியாக கண்டு அதுல எதுல தப்பு எதுல சரி என்று பார்த்து அதை சரியாக நிதானித்து அறிகிற ஒரு திறமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். குடிபோதையில் இருக்கிற மனுஷன் சரியான நிதானமற்றவனாய் இருக்கிறான். நியாயத்தை அவன் செய்ய முடியாது. அததான் சொல்றான், நியாயத்தை நீ செய்ய முடியாது. நீ ராஜாவா இருந்து நியாயம் செய்ய வேண்டிய ஆள். நீ குடிபோதையில் இருந்தினா, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள சென்றினா நீ பண்ண முடியாதுன்னு சொல்ல. 2வது காரியம் சொல்லுகிறாள், சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை புரட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று, அவள் நியாயப்பிரமாணத்தை மறப்பார்கள். இன்னொன்று, சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். எல்லா நியாயம் நிதானத்தையும் மறந்து ஏழை எளியவர்களுடைய நியாயத்தை கவனிக்காமல் அவர்கள் அப்படியாக சீரழிந்து போவார்கள் என்று சொல்கிறார். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையும் உள்ளவனுக்கு நியாயம் செய் என்று 9வது வசனம் வரை, 4லிருந்து 9ஆம் வசனம் வரை அந்த மதுபானத்தை குறித்து சொல்றார். இவன் வாழ்க்கையிலே மதுபானத்தை குறித்து அம்மா கொடுத்த போதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுபானம் குடிச்சான்னு அவ்வளவு சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீகளை குறித்த அந்த போதனைகளை அவன் கொண்டது போல தெரியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் வளர்ந்தான். தன்னுடைய தகப்பனே இப்படிப்பட்ட பாவங்களை செய்து வீட்டிலேயே அந்த பாவங்கள் தன் கண் முன்பாக தெரிந்து அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து அப்படிப்பட்ட முன்மாதிரியை அவள் வைத்து சென்றிருக்கிறபடினால் இந்த ஒரு காரியத்தை அவனால் மேற்கொள்ள, அந்த ஸ்திரீகளை குறித்த காரியத்தை கவனிக்காமல் விட்டு விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். அவனுக்கு 1000 பெண்களை உடையவனாயிருந்தான். நூற்றுக்கணக்கான மனைவிகளையும் நூற்றுக்கணக்கான வைப்பாட்டிகளையும் வைத்துக் கொண்டு அவன் அப்படியாக வாழ்க்கை நடத்தி வைத்திருந்தான். அவங்க அம்மா அவ்வளவு அருமையா போதிச்சிருந்தாங்க, குணஸ்தாலியான ஒரு ஸ்திரியை கண்டுபிடின்னு. இவன் அதை ஒரு ஸ்திரியை கண்டுபிடிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் 1000 பெண்களை கண்டுபிடிச்சு 1000 பெண்களோட வாழ்க்கை நடத்தி அவன் அப்படியாக சீரழிந்து போனான். தேவனிடத்திலிருந்தே அவனுடைய இருதயம் திரும்பி விட்டது என்று சொல்லி நாம் காண்கிறோம். அப்படிப்பட்டவனாக சாலமோன் இருந்தான். இப்பொழுது 10ஆம் வசனத்தை கவனிப்போம். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் நான் சொல்ல போறேன், சொல்லி முடிக்க போறேன். நாளையிலிருந்து அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு முறை வரும்போதும் குறைந்தது 2-3 வசனங்களையாவது நாம் சொல்லுவோம். 10வது வசனம் மட்டும் இப்ப ஸ்திரீகளை குறித்து ஆரம்பிக்கிறார். 4லிருந்து 9 வசனத்துல மதுபானத்தை குறித்து சொன்னால், 3வது வசனத்துல என்ன 2 பிரச்சனை சொன்னா, ஸ்திரீகள் மதுபானம். 4லிருந்து 9 மதுபானத்தை குறித்து போதித்து விட்டால் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை ஸ்திரீகளை குறித்து எச்சரிக்கிறாள். குணசாலியான ஸ்திரீயை குறித்து போதிக்கிறாள். 10ஆம் வசனம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. பாருங்க, 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை
ஒரு மெத்தட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் எபிரேய பாஷையை அறிந்த நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், அது சுலபமாக அவன் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவைகள் தொகுத்து அவனுடைய தாயாரால் வழங்கப்பட்டது. அது என்ன சுலபமா சொல்ற முறை? இப்ப நமக்கு பாருங்க, ஆங்கிலத்தில் ஏபிசிடி இருக்குது, தமிழ்ல ஆன்னு சொல்றோம் இல்லையா? ஏபிசிடி இருக்குது. ஒரு காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பல காரியங்களை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவ்வளவுத்தையும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் சில நேரங்களில் நாம் கூட என்ன பண்ணுகிறோம், ஏன்னு சொல்லி அந்த முதல் ஆல்பபெட், முதல் எழுத்தை, ஏ என்கிற எழுத்தை உபயோகப்படுத்தி அந்த முதலாவது சொல்லப்படக்கூடிய காரியத்தை ஏ என்ற எழுத்தை வைத்து ஆரம்பித்து, அந்த வார்த்தையை வைத்து ஆரம்பித்து, அந்த எழுத்தை உடைய ஒரு வார்த்தையை வைத்து ஆரம்பித்து அந்த முதலாவது சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறோம். இரண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம், அதை பி என்கிற வார்த்தையை வைத்து ஆரம்பிக்கிறோம். மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம், அதை சி என்கிற வார்த்தை குறித்து. அப்ப சுலபமா மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபிசிடி தெரியும் ஏற்கனவே, ஆனா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா ஏன்னு நினைச்ச உடனே ஏ குறித்து என்ன சொன்னாங்க, ஏல ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள், பி குறித்து என்ன சொன்னாங்க, பி ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி சுலபமாக அறிந்து கொள்ளுகிற மெத்தட். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் படிக்கிற வழியில அநேக மாணவர்கள் கூட இன்றைக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். அது அக்ராஸ்டிக் என்று கூட ஒரு பெயர் இருக்கிறது அதற்கு. அப்படி சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய முறையை குறித்து எபிரேய பாஷையில 22 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 22 எழுத்துக்களையும் உபயோகப்படுத்தி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு எழுத்தை கொண்டு அந்த உபதேசம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அது கோர்வையாக இருக்கும், அது மறந்து போக முடியாது, அதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்கிறதற்காக ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு உபதேசம். அந்த எழுத்து தான் அந்த உபதேசத்திற்கு ஆரம்பமாக இருக்கிறது. அந்த எழுத்தை வைத்து தான் அந்த உபதேசம் ஆரம்பமாகிறது. 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை 22 வசனங்கள் இருக்கிறது. 22 வசனங்களும் 22 எழுத்துக்கள், எபிரேய மொழியிலே வருகிற 22 எழுத்துக்களை முதலாவது வைத்து அதனாலே துவங்கப்படுகிற 22 வசனங்கள், 22 காரியங்கள் சொல்லுகிறாள் அவள். வேதத்தில் பல இடங்கள் அப்படி இருக்குது. தாவீது அதை உபயோகப்படுத்தினார். தாவீது உபயோகப்படுத்தினது தான் பெத்சேபா கற்றுக்கொண்டு பெத்சேபாலும் உபயோகப்படுத்துகிறார். தாவீது அதை உபயோகப்படுத்தினது யாருக்காவது தெரியுமா? சங்கீதத்தில், சங்கீதம் 119ஆம் அதிகாரம். இங்க இருக்கிற இந்த சாலமோன் பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 119ஆம் அதிகாரத்திலே 176 வசனங்கள் இருக்கிறது. 176 வசனங்களும் 22 செக்ஷன்ஸ், பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு பகுதியிலையும் 8 வசனங்கள் இருக்கிறது. 22 செக்ஷனாக பிரித்து ஒவ்வொரு செக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு எபிரேய வார்த்தை அதுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியாது. இப்ப தமிழ் பைபிள திருப்புங்க. 119ஆம் அதிகாரத்தில் நம்ம ஊர்ல விற்கும் தமிழ் பைபிள்ல அது எல்லாம் இருக்குது. ஆங்கில ஆராதனையில தான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல, அதை வரைஞ்சுதான் காமிக்கணும், எழுதிதான் காமிக்கணும். சில ஆங்கில பைபிள்ல வெறும் வார்த்தை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுல படம் வரைஞ்சிருக்காது. ஒவ்வொரு எபிரேய வார்த்தை பாருங்க, 119 ஆரம்பிக்கும் போது ஆலெப் என்று சொல்லி, ஆலெப் என்றால் அது எபிரேய மொழியின் முதல் எழுத்து. இரண்டாவது எழுத்து பெத், அது 9ஆம் வசனத்திலிருந்து பெத். அந்த எபிரேய மொழியில மூன்றாவது எழுத்து கிமெல், 4வது எழுத்து டாலத், 5வது எழுத்து ஏ. இப்படி அவ்வளவு எழுத்துக்களும் 22 எழுத்துக்களும் இந்த 119ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு முறையாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 8 காரியங்களை சொல்லுகிறார் ஒவ்வொரு எழுத்து கீழும். அந்த 8 வசனங்களும் 8 காரியங்கள் சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் 8 வசனம் தான் இருக்குது. 8 காரியங்களையும் முதல் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஆலெப் என்கிற அந்த முதல் எழுத்தினால் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. 8 வசனங்களும் 8 காரியங்களும். அப்படி 22 வார்த்தைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல அக்ராஸ்டிக் சாப்டர்ஸ் இருக்குது. 25ஆம் அதிகாரம் சங்கீதம், 25வது சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒன்று. 22 வசனங்களை கொண்ட அந்த அதிகாரமும் அப்படியே எபிரேய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு எழுத்துக்கு ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தை வைத்து அந்த வசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னும் எல்லாவற்றோட இன்னும் பெரிய அக்ராஸ்டிக் ஒன்று இருக்குது. அது என்னவென்று சொன்னால், சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதுமே ஒரு அக்ராஸ்டிக். ஒவ்வொரு அதிகாரமும் 22 வசனம், 22 பொன்மொழிகளை போல கொடுக்கப்பட்ட நகட்ஸ் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரம் 22 வசனம். 3ஆம் அதிகாரமும் ஏதோ ஒரு அதிகாரம் மட்டும் 66 வசனம் இருக்குது. அந்த 66 வசனத்துல 3 முறை அந்த எபிரேய எழுத்துக்கள் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. 22 எழுத்துக்களை 3 முறை ஒரே அதிகாரத்தில் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி மற்ற எல்லா அதிகாரத்திலும் 22 வசனங்கள் இருக்கும். 22 பொன்மொழிகளை சொன்னது போல அவைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு எபிரேய எழுத்தையும் முதலாவது வைத்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட
காரியம்தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 31 வசனங்கள், 22 வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் ஒரு எபிரேய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் மூலமாக எபிரேய பாஷை தெரிந்தவர்கள் சுலபமாக அதை நினைவு வைத்துக் கொள்ளலாம். ஒண்ணு இல்ல, என்னென்ன சொன்னாங்க ஞாபகம் வைத்துக் கொள்றதுக்கு எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கணும். ஏபிசிடி எல்லாருக்கும் தெரியும். எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கும்போது ஏன்னு நினைக்கும் போது ஏல என்ன சொன்னாங்கன்னு ஏல தான் ஆரம்பிக்கும். அந்த சொன்னதும் அதை வைத்து ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். எத்தனை பேருக்கு புரியுது இது? அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள். இப்பொழுது நாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாம அதை கொஞ்சம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மறுபடியும் 119ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்கள். அங்கே இன்னொரு காரியத்தை பார்ப்பீங்கள். ஆலப் என்று சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த ஆலப் மற்றும் பெத் கிமேல் இப்படி பல எழுத்துக்கள் சொல்லும் போது பக்கத்துல அந்த எபிரேய பாஷையிலேயே அது எழுதப்பட்டிருக்கிறது. அதை பாருங்க, ஒரு படம் மாதிரி இருக்கும் பக்கத்துல இருக்குதுங்களா. ஆலப்புக்கு முன்னால ஒரு லைன் இப்படி எஸ் மாதிரி, ஒரு வளைஞ்ச எஸ் மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் 2 புள்ளி வச்சிருக்கோம். எல்லா தமிழ் பைபிள்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒழுங்கான தமிழ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா. அது அந்த எபிரேய எழுத்தே அப்படி போடப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேய எழுத்து எபிரேய பாஷையில பாருங்க, அது ஒரு அருமையான பாஷை. அதுல பெயர்களுக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. பெயர்கள் எல்லாம் ரொம்ப அர்த்தத்தோட தான் வைப்பாங்க. அந்த பாஷையே மிகவும் அர்த்தம் நிறைந்த பாஷை. அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு படத்தை போல மக்கள் அதை கண்டார்கள். எபிரேய மக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு படத்தை போல கண்டு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பெரிய அர்த்தத்தையும் கொடுத்தார்கள். வெறும் அதை எழுத்தா விட்டுல, நம்ம என்ன ஏன்னு பாக்குறோம், ஏன் அதோட விட்டுறோம். ரொம்ப அர்த்தம் அது கொடுக்கிறது இல்லை. ஏக்கு ஒரு பெரிய அர்த்தம் கிடையாது, அது சும்மா எழுத்து, அவ்வளவுதான். அவர்களோ அந்த எழுத்தே ஒரு படம் போல அவர்களுக்கு. அந்த எழுத்துக்கு ஒரு பெரிய அர்த்தமும் உண்டு. இங்கே இந்த எழுத்தை பார்க்கும் போது இப்படி ஒரு லைன் வருது, 2 பக்கமும் 2 புள்ளி இருக்குது. அதை என்னவாக எண்ணி அந்த எழுத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அது ஒரு ஏற்பூட்டப்பட்ட 2 காளை மாடுகளை போல காட்சி அளிக்கிறது. அப்படிதான் எபிரேய மக்கள் அதை குறித்து எண்ணினார்கள். அவர்களுடைய முதல் எழுத்து அவர்களுக்கு எதை மனதில் கொண்டு வந்தது? ஒரு ஏரில் பூட்டப்பட்ட 2 காளை மாடுகள், 2 பக்கமும் 2 புள்ளி இருக்குது, நடுவில் ஒரு லைன் இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு ஏர் உழுகிற, அந்த ஏர் பூட்டி 2 மாடுகள் இருக்கிற மாதிரி அவர்களுடைய எண்ணம். ஏன் அதை வைத்தார்கள் சொன்னால், அந்த முதல் எழுத்தானது ஒன்றை பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் எண்ணினார்கள். எதை பிரதிபலிக்கிறது? செழிப்பு என்கிற காரியத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் எண்ணினார்கள். ஏங்க ஏர் மாடுன்னா செழிப்புக்கும் ஏர் மாடுக்கும் சம்பந்தம் என்ன இருக்குது? ஏர் பூட்டுறதுக்கும் 2 மாடுகளையும் வச்சு ஒரு ஏர் பூட்டி உழுறதுக்கும் செழிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் இன்றைக்கு கேட்கலாம். ஆனால் அன்றைக்கு செழிப்புக்கும் அதற்கும் மிகுந்த சம்பந்தம் இருந்தது. இன்றைக்கு நாம் அதை சற்று புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். புரிந்து கொண்டாதான் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து கொஞ்சம் சொல்லுகிறேன். இன்னைக்கு பாருங்க, பெண்களை பார்த்து ஏர்மாடு மாதிரி இருக்கிறேன்னா கோவிச்சுக்குவாங்க. தயவு செய்து சகோதரிமார் கோச்சிக்க வேணாம். ஆனா இங்க குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ ஏர்மாடு போல இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. என்னடா இப்படி சொல்றாரு? காளை மாடு மாதிரி ஒரு பெண் ஆண் மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அந்த காலத்துல பாருங்க, அது அப்படிப்பட்ட ஒரு பிக்சர். அது நாம் 2000 வருஷங்களுக்கு பிறகு வாழ்றோம். நம்ம இன்னைக்கு நம்முடைய பெண்களை பலவிதமாக வர்ணிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு பிறகு யாராவது அதை வாசிச்சா என்ன இவ்வளவு அசிங்கமா வர்ணிச்சிருக்கிறான்னு தான் சொல்லுவான். அந்த காலத்தின் வழக்கத்தின்படி, அந்த காலத்தின் பழக்கத்தின்படி அவர்களுக்கு பொருத்தமான விதத்திலே இந்த குணசாலியான ஸ்திரீ வர்ணிக்கப்படுகிறாள் என்பதை கவனியுங்கள். அந்த காலத்துல ஏர்மாடுன்னு சொன்னா கேவலமான ஒன்று அல்ல. இன்னைக்கு ஏர்மாடுன்னு சொன்னா பெண்கள் கோச்சிக்கிறாங்க. சாலமோன் உன்னத பாட்டை வாசித்து பாருங்க, பெண்ணை பலவிதமா வர்ணிச்சிருக்குது. ஆனா நம்ம அந்த வார்த்தையை குறித்து வார்த்தையை வைத்து வர்ணிக்க மாட்டோம். My wife is like a ewe lamb that runs through the mountains. அதாவது என்னுடைய மனைவி ஒரு பெண் ஆடை போல, மலைகளிலே ஓடுகிற பெண் ஆடை போல இருக்கிறாள்னா, என் மனைவி மலையில ஓடுற பெண் ஆடை போலவா இருக்கிறாருன்னு நம்ம நான் விளையாட்டா இருக்குது. ஆனா அந்த காலத்துல பெண் ஆடு என்று சொன்னால் அது அழகு மிக்கதாக, மெலிந்து அழகாக, நல்ல உடல்வாகு கொண்டதாக, அது ஓடும் போது மிகவும் அழகு நிறைந்ததாக இருக்குமாம். ஆகையால் தான் ஒரு பெண்ணை பெண் ஆட்டுக்கு ஒப்பிட்டு அங்கு பேசுகிறாள். அதனுடைய ஓடுகிற அழகுக்கும்
அதனுடைய உடல் வாகையும் குறித்து சொல்லும்போது பெண் ஆட்டை போல அங்கே வர்ணிக்கிறார்கள். அவருடைய காலத்தில் அவர்கள் அப்படி வர்ணிக்கிறார்கள். ஏன் அப்படி வர்ணித்தார்கள் என்று பார்ப்போம். அந்த காலத்திலே ஏர்போட்டி நிலத்தை உழுதால் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரன் என்று அர்த்தம். ஏர் மாடு வைத்திருக்கிறவனே காளை மாடு இருந்தாலே ஒரு பெரிய பணக்காரன் தான். இதுல காளை மாடுகள் ரெண்ட பூட்டி ஒரு ஏர்ல போட்டு நீங்க உழுகுறீங்க, நிலத்தை உழுகுறீங்கன்னா நீ பெரிய ஆளு. கார் வச்சிருக்கிற பணக்கார மாதிரி பெரிய விவசாயி, டிராக்டர் வச்சு உழுகுற நல்ல பணக்கார விவசாயி போல அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நல்லா யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பலிகளை செலுத்த ஆண்டவர் சொல்லும் போது காளை மாடுகளை கொண்டாடுறாரு. பணக்காரர்கள் காளை மாடுகளை கொண்டாடுறாங்க. அதை விட கொஞ்சம் ஏழையா இருக்கிறவன் ஆடுகளை கொண்டாடுறாரு, அவனுக்கு ஆடுகள். இன்னும் அதை விட கொஞ்சம் ஏழையா இருக்கிறவன் புறாக்களை கொண்டாடுறாரு. ஒண்ணுமே முடியாது, புறாவை கூட வாங்க முடியாதுன்னு குருவியாவது பிடிச்சு கொண்டாடுறாரு. ஆண்டவர் இடத்துல பணக்காரனும் வரணும், காளை மாடு கொண்டு வருகிற பெரிய பணக்காரனும் வரணும், கொஞ்சம் சாதாரண ஆள் எனக்கு ஆடுதான் முடியுன்ற அந்த மாதிரி ஆளும் வேணும். புறாக்களை தான் எனக்கு வாங்க முடியுங்க, காசு கொஞ்சம் தான் இருக்குது, நான் ஆண்டவருக்கு அவ்வளவு தர முடியாது, நான் ஒரு ஏழை, நான் இவ்வளவுதான் தர முடியும். அந்த ஆளையும் சொல்றாரு ஆண்டவர், நீ அதுக்காக நின்ற வேணாம்பா, நீ காளை மாடு கொண்டாந்தாதான் சபைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நீ பணக்காரனா இருந்தாதான் என்ன வந்து ஆராதிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இவ்வளவு கொடுத்தாதான் உனக்கு மதிப்பு என்று கிடையாது. என்னிடத்துல வருகிறதுக்கு நீ எதை வேணா கொண்டு வா, உன்னுடைய உள்ளத்தை தான் நான் பாக்குறேன். நீ என்னத்தை கொண்டு வர்ற எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு, உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குது, உனக்கு இருக்கிறதுல இருந்து நீ சந்தோஷமாக ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறாயா, அதை தான் பாக்குறேன்றார். ஆக ஆண்டவர் பலிகளை செலுத்த சொன்ன போது பலவிதமான பலிகளை சொன்னார். காளமாடு, ஆடு, புறாக்கள், குருவிகள் என்று டாப் டு பாட்டம், பெரியவையிலிருந்து சிறியவைகள் வரைக்கும், விலையேற பெற்றவையிலிருந்து விலையேற பெற்றவையிலிருந்து சாதாரண பொருட்கள் வரைக்கும் கொண்டு வர சொல்லுகிறார். விலையேற பெற்ற மாட்டை பெரிய பணக்காரன் வாங்கிட்டு இருந்த ஆண்டவருக்கு பலி செலுத்துவான். ராஜாக்கள் போய் பலி செலுத்தும் போது ஆயிரக்கணக்கான மாடுகளை கூட பலி செலுத்துவார்கள். அப்படிப்பட்ட காலம் இருந்தது. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், 1000 மாடு கொண்டு வந்து பலி செலுத்திட்டு போயிடுவான் சர்வசாதாரணமா. ஆனா சாதாரண ஆள் வரும்போது கொஞ்சம் ஆட்டை கொண்டு வருவான், கொஞ்சம் ஏழை வரும்போது புறாவை கொண்டு வருவான், அதை விட ஏழை வரும்போது ஒரு குருவியை தான் கொண்டு வருவான். அதுல இருந்து என்ன தெரிகிறது, காளை மாடு வைத்திருக்கிறவர்கள் அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்களை போல எண்ணப்பட்டார்கள். அவர்கள் பெரியவர்கள், பண வசதி நிறைந்தவர்கள். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணின போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, காளை மாடும் கொண்டா, ஆடும் கொண்டா, புறாவும் கொண்டா, குருவியும் கொண்டா, எல்லாத்தையும் கொண்டான்ட்டாரு. ஏன் எல்லாத்தையும் கொண்டாடினாரு? அவர் அன்றைக்கு பண்ண போகிற உடன்படிக்கை நமக்கு எல்லாருக்காகவும் தேவன் இயேசுவின் மூலமாக பண்ணின உடன்படிக்கைக்கு அது சமமா இருக்கிறது. அது பணக்காரருக்கும், நடுத்தர ஆட்களுக்கும், ஏழைகளுக்கும், பாமரர்களுக்கும், எல்லாருக்கும், எளியவர்களுக்கும், எல்லாருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்கள் ஏழையா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி, செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, யாரும் ஆண்டவரிடத்தில் வரலாம். இந்த உடன்படிக்கை எல்லாருக்கும் உரியது என்று ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பிரதிபலிக்கும் ஒன்றும் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆகையால் தான் ஆபிரகாமே காளை மாடுல இருந்து குருவி வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டாடினார். எல்லாத்தையும் கொண்டாந்து அறுத்து ரத்தம் சிந்தின உடனே உடன்படிக்கையை உண்டாக்கினார். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். எலியா தீர்க்கதரிசி போய் கொண்டிருக்கிறார். இப்பதான் ஆண்டவர் தேவதூதர்லாம் அனுப்பிச்சு அவனோட பேசி கொஞ்சம் சிறப்படுத்தி ஆள் அனுப்புறார். போற வழியில எலிசாவை எலியா காண்கிறார். எலிசா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே வாஸ்து பாத்தீங்கன்னா எலிசா 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பாருங்க. ஒரு ஏர் பூட்டி உழுதாலே பெரிய ஆளு, 12 ஏர் பூட்டி உழுகிறார். 12வது ஏரோட இவர் போயிட்டு இருக்கிறார். இது எப்படி இருக்குதுன்னா, 12 டிராக்டர் வச்சு பிரம்மாண்டமான விதத்தில் விவசாயம் செய்யற ஒரு ஆளுவன், பெரிய பணக்காரன், செல்வந்தன், வசதிகள் நிறைந்தவன். 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தான்னு சும்மா சொல்லி இல்ல, அவன் எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட பெரிய பணக்காரனா இந்த எலிசா இருந்தான். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து எலியாவை பின்பற்றினான். போகும்போது எலியா அவன் மேல சால்வையை தூக்கி போட்டார். அவன் உடனே ஆண்டவனே பின்னாலேயே வந்துட்டான். அவ்வளத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரை வந்து பின்பற்றுகிறான். ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார், ஒரு தீர்க்கதரிசியா ஆக்குகிறார். ஆனால் அவன் 12 ஏர் பூட்டி உழுதான். 12வது ஏருக்கு பின்னால போயிட்டு இருக்கும் போதுதான் சால்வை அவன் மேல போய் விழுந்தது. அவன் பெரிய பணக்காரன். இப்படி அந்த காலத்திலே உள்ள வழக்கத்தின்படி இந்த ஏர் பூட்டப்பட்ட மாடுகளுடைய ஒரு விவசாயி பெரிய பணக்காரன் என்று அர்த்தம். ஆகையால் அந்த சிம்பல், ஒவ்வொரு எபிரேய எழுத்தும் ஒரு சிம்பல். அது எதை குறிக்கிறது? செழிப்பை குறிக்கிறது. இந்த முதல் எழுத்து செழிப்பை குறிக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்? குணசாலியான ஸ்திரீயை
வாசிப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஒன்னு சொல்லுகிறோம் பாருங்க. குணசாலியான ஸ்திரீனா என்ன? மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனைவி எப்படி இருக்க வேண்டும் தெரிந்து கொண்டு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க முற்படுகிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. அவளை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நல்ல கவனிங்க ஐயாமார்கள், சகோதரர்கள். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனைவி, இதனால தான் மனைவியை பக்கத்தில் உட்கார சொல்றீங்க. மனைவியோட வந்தீங்கன்னா பக்கத்திலே உட்காந்துங்க. நாங்க உங்களை பிரிக்க விரும்பல. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனைவியை கொஞ்சம் பாருங்க. உலகத்திலேயே உங்கள் வாழ்விலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த பொக்கிஷம் உங்களுடைய மனைவிதான். ஹலோ, எல்லாம் ரொம்ப குவைட்டா இருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே மிகச் சிறந்த பொக்கிஷம் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது உங்க மனைவி. அந்த அம்மா தான். இந்த வேல்யூ, இத மதிப்பை யாருமே புரிந்து கொள்றதில்லை. மனைவிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷமாக எண்ண வேண்டும் என்று மனிதன் எண்ணிக்கூட பார்ப்பதில்லை. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியினுடைய வேல்யூ மனுஷனுக்கு விளங்குகிறதில்லை. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாயிருக்கிறது. இவ்வளவு பெரிய விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷத்தை மனுஷன் வச்சுக்கொண்டு அதை திரும்பி கூட பார்க்கறது இல்லை சில நேரத்தில். ஹலோ, கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஒருவேளை மனைவி பழக்கமா இருந்ததுன்னா அப்போ ரொம்ப போறதும் பாக்குறதும், காலையில பாக்குறது, சாயந்தரம் பாக்குறது, காலையில பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கிறது, சாயந்தரம் திருப்பி வெளியில காத்து கிடக்கிறது, திருப்பி கூட்டு வந்து வீட்டுல விடுறது, திருப்பி ரொம்ப அன்பா ரெஸ்டாரண்ட் கூட்டு போறது, அதை வாங்கி தர்றது, இதை வாங்கி தர்றது, இப்படி ரொம்ப அன்பா கவனிச்சுக்குவாங்க. கல்யாணம் ஆன பிறகு ஆளு திரும்பி கூட பாக்குறது இல்ல. காலையில எழுந்திரிச்சோன்னு சாப்பாடாச்சா? ஆச்சு. சரி சீக்கிரம் போடு. போட்டாச்சு. சரி நான் போறேன். அப்ப போயாச்சு. ஆளு திருப்பி வந்தப்ப கொஞ்சம் பேசுவாருன்னு பார்த்தா ஆளு முகத்தை கூட பாக்குறது இல்ல. அவர் பாட்டுக்கு வந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறாரு. சாப்பாடாச்சா? சாப்பிட்டாச்சு. படுப்போமா? சரி படுப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. என்னன்னு கேட்டா அவர் எப்பவும் பிஸிங்க. என்ன அழகான பைக் வச்சிருக்கிறாருங்க, அதை தொடச்சிக்கிட்டே இருப்பாருங்க. அதை ரிப்பேர் பண்ணி மெக்கானிக் ஷாப்ல உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. அதை வச்சுட்டு ஆளோட சேர்ந்து சுத்தி, யாராவது கூட சேர்ந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாரு ஊரை. வீட்டுக்கே வர்றது இல்லைங்க, ஆளையே எட்டி பாக்குறது. ஹலோ, அவர் வேலையே கண்ணுங்கருத்தா இருப்பாருமா. இதை வீட்டையே பாக்குறது இல்லைங்க. மனைவியும் பார்க்க மாட்டாரு, பிள்ளைங்களையும் வேலையே கண்ணுங்கருத்துமா இருப்பாரு. வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, அவ்வளவுதான். மனைவியை பார்க்கறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வேலையை காட்டிலும், நீங்கள் வைத்திருக்கிற அழகான மோட்டார் சைக்கிள்களை காட்டிலும், நீங்கள் வைத்திருக்கிற கார்களை காட்டிலும், நீங்கள் வைத்திருக்கிற பங்களாக்களை காட்டிலும், நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற எல்லா செல்வம் பொக்கிஷங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய மனைவி விலையேற பெற்றவளாய் அவள் இருக்கிறாள். அவள் விலை மதிப்பற்றவளாய் இருக்கிறாள். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததாய் இருக்கிறது. அவளுடைய வேல்யூவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது. அநேக மணி நேரங்களை எதிலேயோ செலவழிக்கிறோம். நாம நினைச்சுக்கிறோம் வீடை கட்டுறதுலயே வேலையை செய்து பணம் சம்பாதிக்கிறதுலயே நம்ம கவனத்தை செலுத்தினா அதுதான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் என்ன முக்கியமா அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் பாருங்க, அநேக பொக்கிஷங்களையும் ஐஸ்வர்யத்தையும் சொத்துக்களையும் சுதந்திரத்தையும் உடைய ஒரு மனுஷனை விட்டு ஒரு பெண் பிரிந்து செல்லுகிறாள். ஒரு சாதாரண மனுஷனை தெரிந்தெடுக்கிறாள். ஏன் என்று சொன்னால் அவன் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுறான், அவனிடத்தில் அன்பு இருக்குது, அவன் கொஞ்சம் கரிசனை காண்பிக்கிறான், பரிவோடு பழகுகிறான், நன்றாக நடத்துகிறான், ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறான் என்பதனால் பெரிய செல்வந்தனை கூட விட்டுட்டு ஒரு பெண் சில நேரத்தில் ஒரு சாதாரண ஆளை கூட போய்விடுகிறாள். ஏன் என்று சொன்னால் இப்படி கவனிக்காத விட்டு விடுகிற ஒரு காரணத்தினால். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததா இருக்கிறது. முத்துக்கள் சொன்ன ஞாபகம் வருது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை இயேசு சொன்னார்.
மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே. நாற்பத்தாறாவது வசனம். அவன் விலையுயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். விலையுயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான், அதை வாங்குகிறான். ஒரு முத்தை பார்க்கிறான், போய் எல்லாத்தையும் விட்டு வந்து அந்த முத்தை வாங்கிக் கொள்கிறான். எதை குறித்து அங்கு பேசுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை ஒரு முத்தை போல கண்டு, நம்மை ஒரு விலையுயர்ந்தவர்களாய் கண்டு, நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பித்து தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை விலைக்கிரயமாய் வாங்கிக் கொண்டார். அதை குறித்து தான் வேதவசனம் அங்கு போதிக்கிறது. நாம் தேவனுடைய பார்வையில விலை மதிப்பற்றவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் திருப்புங்கள். அதை ஒரு நிமிஷம் பாருங்க, சொல்றேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த காரியத்தை காணும் போது மறுபடியும் ஒரு முறை பார்த்தோம் என்றால் நமக்கு அது சில காரியங்கள் சரியாக விளங்கும். 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நன்றாக கவனிங்க. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறவனும் புருஷர்களே? கிறிஸ்துவும் எப்படி சபையில் அன்பு கூர்ந்தாரோ, கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தாரோ அப்படி சபையில அன்பு கூறுங்கள். கிறிஸ்து என்ன பண்ணார்? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார் என்றால் எப்படி அன்பு கூர்ந்தார்? அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தபடினால தான் நாம் இங்க இருக்கிறோம், இல்லைங்களா? கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த காரணத்தினால தான் நாம் இங்க என்ன பண்றோம்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? ஒப்பு கொடுத்துட்டார். அதன் மூலமா ரட்சிக்கப்பட்டோம். ரத்தம் சிந்ததன் மூலமாக பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். அதோட விட்டாரா? ரட்சிக்கப்பட்ட நடுத்தரில் விட்டு போயிட்டாரா? ரட்சிக்கப்பட்ட ஆகிவிட்டது என்று சொல்லி நம்ம அப்படியே விட்டு சென்று விட்டாரா? இல்லை. இன்றைக்கும் நம்மை கண்காணித்து பராமரித்து நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். என்ன பண்றார்? இன்னைக்கு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றார்? தினந்தோறும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். எதை கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்? அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட சம்பாஷிக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை திருத்துகிறார், நம்மை சுத்தமாக்குகிறார், நம்மை கழுவுகிறார். அவர் ரட்சித்தது மட்டுமல்ல, தினந்தோறும் நம்மை நடத்துகிறார். உண்மையா இல்லைங்களா? உண்மைன்னு சொன்னா ஆமென் சொல்லுங்க. அவர் ரட்சித்தார், சரி, ரட்சித்ததோட விட்டுல உண்மையா நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். மூன்றாவது ஒன்று பண்றார். என்னைக்குமே நம்ம அவர் விட்டு போறதில்ல. அவர் என்ன பண்ண போகிறார்? எதிர்காலத்திலேயும் ஒன்றை செய்ய போகிறார். அது என்ன? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள போகிறார். ஏற்கனவே ஒன்றை செய்துட்டார், இப்பொழுது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் எதிர்காலத்திலும் ஒன்றை செய்வார். கடந்த காலத்தில் ஒன்று தம்மை தாமே கொடுத்தார், இன்றைக்கு தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்காலத்திலே கரை திரையற்ற எந்த பிழைகளும் அற்ற மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நம்மை நிறுத்திக் கொள்ள போகிறார். அவருடைய வேலை முடிவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். புருஷர்களே உங்கள் மனைவிகளை அந்தபடியே நேசியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். எந்தபடி? நடுவில் விட்டுறாதீங்க. நீங்க செய்யற மாதிரி ஆண்டவர் செய்த அப்படி இருக்கும் இல்லையா? நாம சில நேரத்தில் செய்யற மாதிரி ஆண்டவர் செய்தா அப்படி இருக்கும். அடப்போ உன்னை விட்டா என்ன, எனக்கு வேற மனைவி கிடைக்காதா அப்படின்றோம். ஆண்டவர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி சொல்றது இல்ல. நம்முடைய பிழைகளையும் குறைகளையும் சுத்திகரித்து கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை வழி நடத்தி நம்மை விட்டு விடாமல் நம்முடைய குறைகளின் மத்தியிலேயும் நம்மை நேசித்து அரவணைத்து எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். நம்மை அன்பாய் நேசிக்கிறார். அந்தபடி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆகையால் அந்தபடி அன்பு கூற வேண்டும். புருஷர்கள் ஏதோ சில நேரத்தில் பாருங்க வெளியாள் மாதிரி இருப்பாங்க. வீட்டில் பாத்தீங்கன்னா புருஷர்கள் பிள்ளைகளுக்கு கூட அப்பாவை பற்றி ஒன்றும் தெரியாது, அம்மா சொல்லி தான் தெரியும் அப்பாவை பற்றி. அப்பா அம்மாவோட தனியா இருந்தா தானே தெரியும். அப்பா பிள்ளைகளோட தனியா இருந்தா தானே பிள்ளைகளுக்கு அப்பாவை நேரடியா தெரியும்.
அப்பா வீட்லயே இருக்கிறது இல்ல, அப்பா ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல, அப்பா பிள்ளைகளை ஒண்ணும் பிள்ளைகளோட பேசுறது இல்ல, பழகுறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. அவர் போறாரு, அவர் வர்றாரு, அவர் வேலையை கவனிக்கிறாரு, ஏதோ காசை கொண்டு வர்றாரு, காசை கொண்டு வரதுனால வீட்டுல எல்லாம் மரியாதையும் இதுவும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதோட சரி அவர் போயிட்டாரு, அவ்வளவுதான். அம்மா தான் கஷ்டப்பட்டு பாவம் எல்லாம் செய்து, சமையலையும் செய்து, துணியும் துவச்சு போட்டு, பாத்திரத்தையும் கழுவி, பிள்ளைகளையும் கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அவர் வீட்டுக்கு வந்தா திருப்பி போதிச்சு அவளை வளர்த்து அவளை ஆளாக்கி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது தாயார் தான். இவர் சும்மா வேடிக்கை பாக்குறாரு. வருவாரு, பிள்ளைகள் உட்காந்து படிச்சிருக்கோம், அம்மா போயிட்டு இவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு, சாப்பிடுவாரு, போயிட்டே இருப்பாரு, வேலைக்கு போவார், வருவாரு. இப்படியே காலத்தை நான் கழிக்கும் போது உண்மையாகவே குடும்பத்தை அது பெரிதும் பாதிக்கிறதாக இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல மனைவி, வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று இருக்கிற மனைவி உங்களுக்கு கிடைத்தால் அதுதான் செழிப்பு. அதுதான் இந்த வசனம் சொல்லு, செழிப்பு. அதுதான் செழிப்பு. எது செழிப்பு? உங்கள் மனைவி தான் செழிப்பு. ஒரு நல்ல மனைவி இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையை மேற்கொள்ளலாம், எப்பேற்பட்ட போராட்டத்தை மேற்கொண்டு எப்பேற்பட்ட நாட்டிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியத்திலும் நாம் மேற்கொண்டு செழிப்பாக சந்தோஷமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக வாழலாம். இல்லைன்னா என்ன இருக்கும்? போய் வேலையில சேர்ந்தா அங்க பிடுங்கள், அங்க பிக்கல் பிடுங்கள், வெளியில போனா அங்க பிக்கல் பிடுங்கள், எல்லா இடத்துலயும் வீட்டுக்கு வந்தா அங்கேயும் பிக்கல் பிடுங்களா இருக்கும். குணசாலியான ஸ்திரீயா இல்லைன்னா வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது, வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சமாதானம் இருக்காது. பாருங்கள், குணசாலியான ஸ்திரீ ஒருவள் இருந்தால் உலகம் முழுவதும் நீங்க எங்க சென்று நீங்க என்னத்தை பண்ணி போராடி வாழ்க்கையில பல காரியங்களை செய்து நீங்கள் சம்பாதித்து காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தாலும் கூட வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அன்பையும் பரிவையும் காட்டி உங்களோட அன்பாய் பழகி உங்களை கவனித்து உங்களை மேன்மைப்படுத்துகிற குணசாலியான ஒரு ஸ்திரீ இருந்தால் கவனத்தை அந்த ஸ்திரீயின் மேலே செலுத்துங்கள். அந்த ஸ்திரீயை நல்லா வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஸ்திரீயை அன்பு காண்பீங்கள், அவளை ஒரு கடவுள் தந்த பெரிய பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவளை விட்டு விடாதீர்கள், அவளை மறந்து விடாதீர்கள், அவளை அலட்சியம் பண்ணாதீர்கள், அவளை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவளுடைய நலனுக்காக உழையுங்கள், அவளுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யுங்க. சின்ன காரியம் செய்யும்போது கூட அவ்வளோ மனம் குளிர்ந்துருது அவங்களுக்கு. அவளுடைய நலத்தை குறித்து சில நேரத்தில் நாம் கவலைப்படுகிறதே கிடையாது. மனைவியினுடைய நலத்தை குறித்து சில நேரத்தில் கவலைப்படுகிறதே கிடையாது. அம்மியில் அரைச்சிட்டே கிடக்கும், அம்மி தான் இருக்குது, அரைச்சிக்கப்போ, அட எப்படியாவது ஒரு மிக்சியை வாங்குவோம், கொஞ்சம் சுலபமாகுமே அப்படின்னு எண்ணி பார்க்கறதே கிடையாது. அது மிக்சியை வாங்க முடிஞ்சா கூட வேற எதையாவது அவரு தனக்காக வாங்கிக்குவார் ஒழிய மிக்சியை ஒரு நாள் வாங்க போறதில்லை. தனக்கு ஒரு நல்லதை வாங்கிக்குவார், தனக்கு ஒரு நல்லதை செய்துக்குவார், தன்னை பொறுத்த வரைக்கும் நல்லா உடுத்திக்குவார், தன்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துக்குவார். ஆனா மனைவியினுடைய வேலை கொஞ்சம் சுலபமாகுமே, அவள் அவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியதில்லையே, மனைவிக்கு ஒரு சில வசதிகளை செய்து கொடுப்போமே, அவளுடைய நலன் என்ன, நாள் முழுவதும் இப்படி கஷ்டப்படுகிறாளே என்று சொல்லி அதை குறித்து எண்ணுகிறதில்லை. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஒருவரை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய செழிப்பே உங்களுடைய மனைவிதான். ஹலோ, அம்மாமார்கள்லாம் அவங்க கிட்ட தனியா நான் காணிக்கை எடுக்கலாம் போல இருக்கு. பிறகு அம்மாமார்கள்லாம் ஆமேன் ஆமேன்றாங்க, வாயை திறந்து உள்ளியா சொல்லிக்கிறாங்க, தெரியுது சிலர்லாம் ஆமேன் ஆமேன். சில அம்மாமார் நினைக்கிறேன் என் புருஷன் இங்கே இல்லையே இன்னைக்கு. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். உங்கள் மனைவிதான் உங்களுடைய பொக்கிஷம். மனைவியை நல்லா வச்சுக் கொள்ளுங்கள், பெரிய எல்லா பொக்கிஷமும் வந்துடும், வீடு வந்துடும், வாசல் வந்துடும், உங்களுக்கு என்னென்ன உலகத்தில் என்ன தேவையோ அவைகள் எல்லாம் வர முடியும். என்றால் மனைவி உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானவளாய் இருக்கிறாள். நான் பாருங்க, முதலாவது நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த காலத்திலே ஒரு திருமணம் நடத்தி வைக்க வேண்டியதா இருந்தது. அந்த விவாக ஆராதனை நடத்துவதற்கு முன்பதாக என்ன பேச வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்க போல, என்னுடைய ஆரம்ப காலம் அது. என்ன பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலையிலே கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன வெளிப்பாட்டை வேத வசனத்திலிருந்து கொடுத்தார். அதை வைத்து நான் பேசினேன். அதை மறுபடியும் பல இடங்களிலே நான் விவாக ஆராதனையில் பேசி வந்திருக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே அந்த வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற ஆவிக்குரிய சக்தி, ஆவிக்குரிய